நான் யாசர் அரஃபத். பாலஸ்தீனின் விடுதலைக்காக வாழ்நாள் முழுவதும் போராடிய ஒரு மனிதனின் கதை இது. என் கதையைச் சொல்கிறேன், கேளுங்கள். நான் 1929ஆம் ஆண்டு எகிப்தின் கெய்ரோ நகரில் பிறந்தேன். 1948ஆம் ஆண்டு நடந்த நக்பா பேரழிவு என் இதயத்தில் ஆழமான புண்ணை ஏற்படுத்தியது. என் மக்கள் தங்கள் வீடுகளிலிருந்து விரட்டப்பட்டார்கள். அந்த துயரம் என்னை ஒரு போராளியாக மாற்றியது. கெய்ரோ பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதே புரட்சியின் தீ என்னுள் பற்றியிருந்தது. 1964ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலைக் கழகத்தை உருவாக்கினேன். 1969ஆம் ஆண்டு அதன் தலைவரானேன். என் வாழ்க்கை என்பது ஒரு தொடர்ச்சியான போராட்டமாக மாறியது. ஜோர்டானில் கருப்பு செப்டம்பர், லெபனானில் இரத்தம் சிந்திய போர்கள், துனிசியாவில் நாடு கடந்த அரசியல். 1990களில் ஒஸ்லோ அமைதி ஒப்பந்த பாதையை முயன்றேன். அதற்கான நோபல் பரிசு என் போராட்டத்தின் புதிய அத்தியாயங்கள் எனலாம். ஆனால் 2002ஆம் ஆண்டு இந்திபாதா வெடித்தபோது போராட்டம் மீண்டும் தலைதூக்கியது. 2004ஆம் ஆண்டு பிரான்சின் ஒரு மருத்துவமனை அறையில் என் இறுதி நாட்களை கழித்தேன். என் கடைசி மூச்சு வரை நான் பாலஸ்தீனை நினைத்தேன். இன்றும் என் மக்கள் போராடுகிறார்கள். பாலஸ்தீனம் விடுதலை பெறும் நாளை நான் கண்ணால் காணவில்லை. ஆனால் அந்த நாள் வரும் என்பது என் உறுதியான நம்பிக்கை. என் வாழ்க்கை பாலஸ்தீனத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அது முழுமையடையவில்லை, ஆனால் அது வீண் போகவில்லை.